மக்களே, இப்ப தமிழ்நாட்டுல எல்லாருமே பேசுற ஒரே விஷயம், கன்னியாகுமரியில நடந்த லாக்கப் டெத்து. அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளிய அடிச்சு கொன்னு இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு 3 போலீஸ் அரெஸ்ட் பண்ணுச்சுன்னு, இப்ப பார்த்தா சிறை கைதிகள் 8 பேரு. அவங்களையும் இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அவங்க சிறை கைதிகள் தான். அவங்கள மேல இப்போ அது கேஸ டைவர்ட் பண்ணணுமா? இல்ல உண்மையாவே கேஸ் கரெக்ட்டா தான் போகுதா? எதுவுமே தெரியல. ஆனா 19 இடத்துல அடிச்சு 19 இடத்துல காயம் இருக்கு. அடிச்சு கொன்னதுக்கு அடிச்சு தான் கொன்னுருக்கு. ஆனா, எனக்கு பொதுவாவே இதுக்கு முன்னாடி நடந்ததா இருக்கு. இந்த வீடியோ போலீஸ்காரன் வேற பார்த்துருந்தான். நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கேன். எத்தன இடத்துல லாக்கப் டெத் இதே போல ஆனதுல, பணக்கார வீட்டு பிள்ளைங்களோ, இல்ல பணக்காரங்களோ ஆயிருக்கணும். ஏன்னா இந்த மாரி கொஸ்டின் நெறைய உண்டு. நான் இதே போல எல்லாம் கேட்டாலே கொஞ்சம் பிரச்சனை தான். சரி நான் இருந்தாலும் கேட்கேன். எத்தன இடத்துல பணக்கார வீட்டு பிள்ளைங்க வந்து லாக்கப் டெத் ஆயிருக்காங்க. இல்ல பணக்கார வீட்ல உள்ளவங்க லாக்கப் டெத் ஆயிருக்காங்க. ஆக மாட்டோம். நான் இதுவரையும் அப்படி பார்த்தது இல்ல. கேள்விப்பட்டதும் இல்ல. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, போலீஸ்ன்னு சொல்லிவாங்க பாதுகாப்புக்கு. ஆனா, அந்த போலீஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு துணிக்குள்ள தான் அந்த வேலை செய்றவங்க பாதுகாப்பா இருக்கணும். நீங்க போலீஸ் இல்லன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா, நீங்க தைரியமா இதே போல எதையும் பண்ண முடியுமா? பண்ணுவீங்களா? பண்ண மாட்டியா? அந்த ஒரு வேலை, அதுக்கு உள்ள நீங்க பாதுகாப்பா இருந்துட்டு, உங்களுக்கு ஈகோ, உங்களுக்கு அந்த வெறுப்பு, அது யார் மேல போயிருச்சுன்னா, அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலில உள்ள மேல போயிருச்சுன்னா முடிஞ்சு அவன சோலி. அந்த ஒரு விஷயம். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கப்போ, காலு உடைஞ்ச போலீஸ்காரன் வருவாப்பா, காலுல ஏதாவது இதாகி வந்தாலே, ட்ரீட்மெண்ட் நாங்க பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு, அந்த இடத்துல எல்லாருக்குமே அவர் வெளியில போன அப்புறம் மனசுக்குள்ள தோணியது ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லுவோம். என்ன பாவம் பண்ணாரு? எத்தன பாவங்கள இந்த காலிட்ட தானே சூட்டுனாருன்னு. நீங்க எத்தன போலீஸ்காரன் மாருவா உண்மையாட்ட வாழ்க்கையில சந்தோஷமா, நிம்மதியா தான் வாழுதியா? சொல்லுங்க. எத்தன போலீஸ்காரன் நிம்மதியா வாழுதியா? உங்களுக்கு வாழ முடியுமா?